வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து மில்லட்டில் வந்து ஒரு 15 வெரைட்டி டிஃபன் சம்மந்தமானது கிளாஸஸாக எடுத்தேன். அதை கற்றுட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்ன ரெசிபின்னு கேட்டிங்கன்னா, ராகியில் பால் கொழுக்கட்டை அது ட்ரை பண்ணி போட்டிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. இப்போ பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மேடம் சொன்ன மாதிரி கேழ்வரகு மாவு, பச்சரிசி மாவு, தேவைப்பட்டால் கோதுமை மாவு, சர்க்கரை, கேழ்வரகு மாவு ஒரு கப்புனா பச்சரிசி மாவு 1/4 கப்பு, கோதுமை ஒரு 1/4 கப்பு. கோதுமை போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும், அதுக்கு தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஜீனி 1/2 கப்பு, ஏலக்காய், தேங்காய் துருவல். அவ்வளோதான். நம்ம மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கணும். உப்பு போட்டு இந்த 3 மாவையும் ஒன்றா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவையும் கோதுமை மாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நமக்கு தேவை ராகி மட்டும்தான். அதனால் இது 3த்தையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சிக்கிட்டு நெய் தடவி சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும். உருட்டி இட்லி பானையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் ஆவியில் வேக விடுங்க. வேக விட்டிங்கன்னா அந்த கலரே மாறி அப்படியே ஒரிஜினல் ராகி கலருக்கே வந்துடுது அந்த உருண்டையெல்லாம். ஆவியில் வெந்துட்டு போதே நம்ம ஜீனி பாகை ரெடி பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம பாலை காய்ச்சிக்கணும். 2 கப்பு பாலை உடனே எல்லாத்தையும் ஆற விட்டு அந்த ராகி வெந்ததை எடுத்து உருண்டையை நம்ம பாலில் போட்டு ஜீனியை வடிகட்டிய தேவைப்பட்டால் ஜீனி போட்டுக்கலாம், இல்லைன்னா வெல்லமே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் சரி அர்ஜென்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் வெல்லம் ஜீனி சேர்த்துக்கிட்டேன். ஆனால் வெல்லம் இன்னும் டேஸ்ட்டு. நம்ம சாதாரண பால் கொழுக்கட்டைக்கெல்லாம் வெல்லம் தானே சேர்ப்போம், அந்த மாதிரி நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் அப்புறம் ராகி உருண்டை அதில் போட்டு தேங்காய் துருவல் வேணால் கொஞ்சம் அரைச்சி ஊற்றலாம். தேவைப்பட்டால் அந்த மாதிரி செய்யுங்க. இல்லைன்னா தேங்காய் துருவல் மேலே போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அந்த ராகி உருண்டை அப்படியே நல்லாவே இருக்குது. சும்மாவே சாப்பிட்லாம் போல். எங்கள் பசங்கள்லாம் சும்மாவே எடுத்து சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது அந்த டேஸ்ட்டு. ஏலக்காவை கொஞ்சம் மேலே போட்டுடுங்க. நல்லா வாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம எப்போதும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இதுவும் பரவாயில்ல. அதேமாரி அந்த பகோடாவும் நல்லா இருந்துச்சு, அதுவும் ட்ரை பண்ணுங்க எல்லாம். இதனால் நல்லா யூஸாக தான் இருக்கும். நம்ம ராகி இட்லி, ராகி பக்கோடா, அந்த தோசை எல்லாமே நல்லா வந்திருக்கு. நல்லாயிருக்கு. எனக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. சரி நம்மளும் ஒரு சிறுதொழில் செஞ்சு நல்லா முன்னேறலாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. நீங்களும் அந்த மாதிரி பார்க்குறவங்களும் நல்ல ஒரு இதோட நல்லா வாங்க. நம்ம மேடம் சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்கு செய்கிறத இன்னும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சு வெளில கொடுத்து பாருங்கள், உங்களுக்கே அது புரியும்னு. அதோட அர்த்தம் இப்போ எனக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக நானும் மேலே வருவேன், நீங்களும் என் கூட